வணக்கம் ஃப்ரம் ஒர்லாண்டோ ஃப்ளோரிடா. நான் உங்கள் சோஃபியா பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் காலேஜ் படிக்கும்போதே எங்கள் ஃபேமிலி எல்லாம் யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் காலேஜ் முடித்த உடனே யூஎஸ்க்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா 2-3 தடவை தான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். அப்போ நம்ம ரீயூனியன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் குழந்தைன்னு வந்த பிறகு இன்னும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. நான் எப்படியாச்சும் இந்த வட்டம் இந்த ரீயூனியனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், வர முடியலை. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்கூலில் நான் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் டைரக்டராக வேலை பார்க்குறேன். இந்த ஸ்கூல் ஸ்டார்டிங் இந்த வீக்கு தான் ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 13th தான் சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கு கட்டாயம் இருக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லாட்டி நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணியிருந்திருப்பேன் இன்னும் வர மாதிரி. பட் கட்டாயமாக அடுத்த தடவை நான் இந்தியாவுக்கு பிளான் பண்ண உடனே நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், முடிஞ்ச அளவுக்கு நம்ம will all get together. எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. மேடி எனக்கு ரீச் அவுட் பண்ணி ஒரு வீடியோ அனுப்பு அப்படின்னு கேட்டிருந்தா. அப்போ வீடியோவில் ஃபாண்ட் மெமரிஸ் எதையாச்சும் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஃப்ரம் எல்டிசி டைம் அப்படின்ற மாதிரி. நான் ஃபாண்ட் மெமரிஸ்னால் யோசிச்சு பார்த்தா நிறையா இருக்குது நம்மளுக்கு. நாங்கள் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், நான் நிறைய ஐ திங்க் ஐ வாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒரு ஸ்டடி குரூப் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் அப்புறமா திவ்யா வீட்டுக்கு கூட போயிருக்கோம். நாங்கள் படிக்கிறதுக்கு சஞ்சி வீட்டுக்கு, எல்லார் வீட்டுக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிறதுக்கு குரூப்பாக படிக்கிறது, நம்ம கிறிஸ் மேம் வீட்டுக்கு போகிறதுலேருந்து நிறைய ஃபன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒன் யூனிக் திங் டுவர்ட்ஸ் மீ என்ன சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் லோன்லியாக இருக்க மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் வெளியே பார்த்தா அப்படி தெரிஞ்சிருக்காது, பிகாஸ் ஐ எம் மோர் சோஷியல். ஆனால் ஐ ஃபெல்ட் லோன்லி. அப்புறமா அந்த ஃப்ரெஞ்ச் ப்ரோக்ராம் மூலமாக ஒரு டைம் ஒரு டான்ஸ் பண்ணேன், ஜெனி டாலியோட ஒரு டான்ஸ் பண்ணேன். அந்த டான்ஸுக்கு அப்புறமா தான் எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட் மை டான்ஸ். அதுக்கப்புறமா நான் எல்லாருக்கூடையும் டான்ஸ் பண்ணி அப்படியே இன்னும் கொஞ்சம் பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அதனால் ஐ திங்க் தட்ஸ் ஸோ யூனிக் டு மை மெமரி. மேன், ஐ ஜஸ்ட் லவ் அவர் குரூப். நம்ம எவ்வளோ வருஷமாக அந்த வாட்ஸ்அப் குரூப், தேங்க்ஸ் டு வாட்ஸ்அப், ரொம்ப நாளாக நம்ம எல்லோரும் டச்சில் இருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய விஷயம். யாருமே அந்த மாதிரி குரூப்ஸு மித்த பேட்சஸ்லாம் அந்த மாதிரி குரூப்ஸ் வச்சுருக்காங்களான்னு தெரில. பட் ஐம் ஜஸ்ட் ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் பிளஸ்ட். நம்ம குரூப் மூலமாக ஐ பீன் பிளஸ்ட் வித் அதர் திங்ஸ். எனக்கு சௌமியா தான் என்னோட அக்கௌண்டன்ட்டு. ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா அவகிட்டே நான் நிறையா கொஸ்டின்ஸாக கேட்பேன். அது மாதிரி ஒரு கேஸு அப்படி இப்படின்னா அவளை கூட எனக்கு சாரதாவை ரெக்கமெண்ட் பண்ணால். அதுக்கப்புறமா பேங்க் விஷயமா ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சுபாஷினியை எனக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நம்ம குரூப்லேயே நிறைய we can help each other out. அந்த மாதிரி we do things. ஆனால் ஒரே ஒரு என்கரேஜிங்கான விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் ஆக்டிவாக இல்லை இந்த குரூப்பில் தெரியும். பட் வி ஆல் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். யாருக்குமே கஷ்டம் இல்லாதவங்கன்னு யாருமே இல்லை. எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. சில நேரம் அந்த கஷ்டம் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ண முடியலாட்டி அட்லீஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு இமோஜி அனுப்பி விடுங்க. நான் கட்டாயமாக ப்ரேயர் பண்ணுறேன். ப்ளீஸ் டோன்ட் பி ஐசோலேட்டட். பிரச்சனை இருக்கும்போது கட்டாயமாக ஐசோலேட்டாக இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். And we will pray God is with us always and God will help us through the situation. அது மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்கரேஜ் யூ ஆல். இப்போ இந்தியாவுக்கு வரேன்னு தெரில, பட் வந்தோடனே உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃபன் தேர். Continue to have fun and I'll see you guys next time. Bye.